வெல்கம் டு பைனி வெல்னஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரைலான் ஆர்க் 200 ரேம்ஸ் ஓஜிஎல் மிஷினோட சர்வீஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மிஷின் வந்து பவர் சப்ளை லைன் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ பவர் சப்ளை லைன் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு எப்படி மிஷின் ரன் பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ மிஷினை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம என்ன ட்ரபிளுங்கிறத நம்ம பார்த்துடலாம். மிஷினில் பவர் சப்ளை லைன் வந்து டேமேஜ் இருக்குது. பாருங்கள், வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனால் உங்களுக்கு அந்த பவர் சப்ளை லைனில் இருக்கிற பிசிபி போர்டு வந்து டேமேஜ் இருக்குது. நம்ம இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஃபுல் சர்வீஸ் பண்ணி மிஷின் எப்படி ரன் பண்ணுங்கிறத நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம். போர்டு ரிமூவ் பண்ணிட்டோம். பாருங்கள், அதில் வந்து பவர் சப்ளை இருக்கக்கூடிய பிடிசி லைன் வந்து ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனால் இது வந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு போர்டில் ஃபுல்லாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள், ஃபுல்லாக ட்ராக்கே கட் ஆகிடுச்சு. ஃபுல் பிசிபியில் இருக்கிற ட்ராக் கட் ஆகிடுச்சு. ஃபுல் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கனால நம்ம பவர் சப்ளை இருக்கக்கூடிய போர்டு டேமேஜ் இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம பிடிசி இருக்கு இல்லைங்களா, நம்ம பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய பிடிசி வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டில் இங்கே பாருங்கள், ட்ராக் டேமேஜ் இருந்துச்சு. ட்ராக் டேமேஜை ரீசால்டிங் பண்ணிட்டு நம்ம வந்து ட்ராக்கை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பவர் சப்ளை போர்டு பக்காவாக கனெக்ட் ஆகிடுச்சு. மிஷினில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். போர்டு மிஷினில் ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பிசி போர்டை மிஷினில் ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ மிஷினில் ஃபிட் பண்ணிட்டு இப்போ வந்து மிஷின் ரன் பண்ண போகும்போது அவுட்புட் டெர்மினல் கண்ட்ரி இருக்குல்ல, யூரோ கண்ட்ரி சொல்லுவாங்க. யூரோ கண்ட்ரி ரெண்டுமே வருங்க ஃபுல்லாக டேமேஜ் இருக்குது. ஸோ இப்போ இந்த யூரோ கண்ட்ரி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து மிஷினை வந்து நம்ம ரன் பண்ணி டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்ம டெர்மினல் கனெக்டர் யூரோ கனெக்டர் இருக்குங்களா, இப்போ நம்ம வந்து யூரோ கனெக்டர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஓல்டு கனெக்டர் வந்து டேமேஜ் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ நியூ கனெக்டர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நியூ யூரோ கண்ட்ரோல், புது யூரோ கண்ட்ரோல் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இது வந்து மிஷினில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ மிஷினில் பாருங்கள், நம்ம வந்து ஓல்டு டெர்மினல் கண்ட்ரோல் அந்த யூரோ கண்ட்ரோல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நியூ யூரோ கண்ட்ரோல் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ மிஷினை இப்போ வந்து நம்ம பவர் லைன் கொடுத்து மிஷினை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. வாங்க மிஷினை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். மிஷின் ஆன் ஆகிடுச்சுங்க. ஸோ மிஷினில் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரபிள்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மிஷின் ஆன் ஆகாமல் இருந்துச்சு. என்னென்னு கேட்டால் நமக்கு பவர் சப்ளை போர்டில் இருக்கக்கூடிய பிடிசி போயிடுச்சு. அது வந்து சுவிட்ச் மோடுன்னு சொல்லுவோம். சுவிட்ச் மெயின் ஃபியூஸ்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த பிடிசி லைன் வந்து டோட்டலாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டெர்மினல் இருக்குது பாருங்கள். அவுட்புட்டில் டிசிலேருந்து வரக்கூடிய டெர்மினல் ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் கனெக்ட் வந்து சுத்தமாக நமக்கு வந்து ஸ்பார்க் ஆகி டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. மிஷின் நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போ மிஷின் வந்து ஆன் ஆகிடுச்சு, ரீசெட் ஆகி இப்போ மிஷின் ஆன் ஆகிடுச்சு. மிஷினோட இப்போ அவுட்புட் நம்ம செக் பண்ண போகிறோம். அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். டிசி வோல்ட்டு மல்டிமீட்டரில் தெரியுது. டிசி ப்ளஸ் ஆர் மைனஸ் 70 வோல்ட்டில் நமக்கு மல்டிமீட்டரில் நமக்கு தெரியுது பாருங்கள். அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ மிஷின் வந்து நம்ம வெல்டிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வெல்டு பண்ணி பார்த்துட்டோம். இப்போ மிஷின் வந்து பர்ஃபெக்டாக ஓகே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு இதை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம்.